அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தில் மேலும் 7 மனித எச்சங்கள். தேசிய அடையாள அட்டையில் விரைவில் புதிய மாற்றம். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். பாடசாலை நேரம் அதிகரிப்பு கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. முட்டை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கேகாலை விபத்தில் 3 நிலை கவலைக்கிடம். நிலவும் சீரற்ற வானிலை, பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு. போதை ஊசியால் இளைஞன் உயிரிழப்பு, யாழில் சீரடியும் இளம் சமூகம். 24 மணி நேரத்திற்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழி அகழ்வின் கட்டம் 2இன் 16வது நாள் அகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்படி இன்று மேலும் 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் 65 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் மின்னணு தேசிய அடையாள அட்டை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரக வீரரத்னம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் கடந்த 2012ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் தற்போது பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக டிஜிட்டல் அடையாள அட்டை அமைப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் எரங்க வீரரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மீண்டும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அண்மை காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இருப்பினும் அத்தகைய தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அத்தோடு கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை. இதேவேளை 2025ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிகள் ஊடாக 200 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் 30 நிமிடங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் கரணியமர சூரிய தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் போது உரையாடிய பிரதமர் ஒரு பாடத்தின் காலம் 45 நிமிடங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாடம் அல்லது தொகுதி அவசரமின்றி கற்பிக்கப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம். குழு ஆராய்ச்சி மற்றும் விளக்க காட்சிகள் போன்ற பல நடைமுறை செயற்பாடுகளை நாங்கள் சேர்த்துள்ளோம். மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியருக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்பத்தில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை பாடசாலைகளை இயக்க முன்மொழியப்பட்டதாக வெளிப்படுத்திய பிரதமர் இறுதியில் பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் மட்டுமே நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். முட்டை விலையை 2 ரூபாயினால் குறைப்பதற்கு அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் நேற்று இரவு இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கோழிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சிறு அளவிலான முட்டை உற்பத்தியாளர்கள் தங்களது தொழிலை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கேகாலை கலிகமுவ பகுதியில் 2 பேருந்துகள் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கேகாலை பொது மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்து ஒன்றும் மோதியதில் குறித்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் 28 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் 2 வரக்காப்புல ஆதார மருத்துவமனையிலும் ஏனைய 26 பேர் கேகாலை பொது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேகாலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஹட்டனின் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கம்பம் ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று வீழ்ந்ததை அடுத்தே குறித்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரம் வீழ்ந்த சம்பவத்தில் மின்சார கம்பிகளுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நுவரெலியாவில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் நுவரெலியா கிரகரை வாவியில் படகு சவாரி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் முற்றாக நிறுத்தப்பட்டு சவாரிக்கு அனுமதிக்கப்படவில்லை. மீண்டும் இன்று காலை காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்பட்ட நிலையில் ஒரு சில படகுகளுக்கு மாத்திரம் சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கிரகரி பாவியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் மழையுடன் காற்றின் வேகம் அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைத்துள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மீதி படகுகள் இயக்க முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாவி பகுதியில் காற்றின் ஈரப்பதம் அதிகரித்து கடும் குளிர் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளைஞன் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 26 வயதான இளைஞனே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் கடந்த 5 வருடங்களாகவே ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்ததாகவும் நேற்று முன்தினம் மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் காணப்பட்டுள்ளார். நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிய வருகிறது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாய பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் யாழ்ப்பாணம் போலீசார் சாட்சிகளை நெறிப்படுத்தினர். அதேவேளை யாழ் மாவட்டத்தில் இளையோரிடையே போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளும் பதிவாகி வருகின்றது. அதேவேளை யாழில் சமூக சீர்கேடுகளும் வன்முறைகளும் போதைப்பொருள் பாவனையும் இளையோரிடையே அதிகரித்து வருகின்றமை சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் கல்வியில் முன்னோடியாக திகழ்ந்த யாழ்ப்பாண மாவட்டம் தற்போது பின்தங்கிய நிலையில் சென்றுள்ளமை அண்மையில் வெளியான காப்போது சாதாரண பரீட்சை முடிவுகள் காண்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சூழவுள்ள கடல் பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. சிலாபு முதல் புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும் காலி முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கையானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு அமலில் இருக்கும். மேற்படி கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மேலும் கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். புத்தளத்தில் இருந்து கொழும்பு காலி மற்றும் அம்பாத்தோட்டை வழியாக பொத்துவி வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் கரையோர பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்களும் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.